ஹாய் மக்களே, பாருங்க எங்கள் வாழ்க்கையை. தனியாக ஒரு வீடு, அதில் 4 பேர், எல்லாம் வெள்ளத்தலை தான், என்னையும் சேர்த்து. ஒன்று கூட எனக்கு பாடி காட்டுற மாதிரி யாரும் கிடையாது. இத்தையே போட்டு காட்டி கிடக்குறா. இவங்க நல்லா கையை போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வரவங்க கொஞ்சம் நிறாஞ்சி நிற்பாங்க. சரி, ஆளுங்களாம் இருக்கிறாங்கன்னு எல்லாம் வயசாந்துங்க நல்லா ஊந்துருங்க பழகுது. என்ன சொல்றதுனே தெரியல மக்களே. இந்த ஜனங்களை வச்சுக்கணும் நான் படுற பாடு. பாருங்க என் தலையை பாருங்க. இங்க விட சாப்பிட்டு போடா. பாருங்க உள்ள ஒரு ஆள் குரல் கேக்குதா மக்களே. இதை விட பளிச்சுன்னு ஒரு வெள்ளத்தலை. அவங்க பெட்டு விட்டு ஏந்திருக்க மாட்டாங்க வந்த உடனே. இதை பாருங்க, இதில் ஒரு 5 பேர். நாய் பாருங்க மக்களே, அது சாப்பிட்லனாலும் பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்து வளர்க்குது. நல்லா சூப்பர் நாய். அம்மானா இந்த நாயை தான் பார்க்கணும். அவ்வளோ தன்மைனா நல்ல தன்மை இருக்குது அவங்ககிட்ட. இந்த பாருங்க தனி வீடு, மாட்டுக்கொட்டை. தனியா இருக்கிற மக்களே, பயமா இருக்குது மக்களே. களை ஓட்டுற ப்ராசஸ் நடக்குது பாருங்க. நம்ம ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா பூச்சி போட்டும் வரும். இப்போ முன்ன மாதிரி காலம் இல்லை தானே, கிராமத்துலேயும் என்னென்னமோ நடக்குது. அதனால் இப்போ நம்ம தலை ஓட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டோம். அதை இடிச்சிட்டு அதை பிரிச்சுட்டு வேறு ஒரு 2 ரூம் போட்டு நம்ம தலை ஓட்டிட்டாக்கா நல்லபடியாக நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணி அதை செஞ்சாச்சு. பாருங்கள் இப்போ தலை ஓட்டுறாங்க. தலை ஓட்டிட்டு அப்படியே நிற்கிது மக்களே. இன்னும் நம்ம அது சரியாக ப்ராசஸ் கொண்டு வரல. அதனால தான் நான் உங்களுக்கு இது வரைக்கும் அந்த வீடியோவில் காட்டல. வீட்டை மாட்டு கொட்டை எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு காட்டல. முழுசாக முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் டூர் ஒரு நாளைக்கு காட்டுவேன். ஃபார்ம் ஹவுஸில் நம்ம என்னென்ன பண்ணின்னு இருக்கிறோம் அப்படின்றத இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் ஓடின்னு இருக்குது. அதை முழுசாக காட்டினோன்னா அது நல்லா அழகாக உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. வீட்டை காட்டாமல் நம்ம வச்சு கட்டுறது தான் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கடைக்காரிலேருந்து காட்டியிருக்கணும். அது ஒரு நாளைக்கு ஹோம் டூர் மாதிரி போடும்போது செலவாச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ நம்ம நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்காங்க, உங்கள் நிலத்தை காட்டுறீங்க எல்லாம் காட்டுறீங்க, போனால் எங்கே தங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பால் கறக்கிற வீடியோவும் நிறைய போட சொல்லி பால் கறக்கிற வீடியோ போடுங்கக்கான்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு நாளைக்கு நான் செய்கிறேன். இப்போதைக்கு தலை ஒட்டி முடிச்சாச்சு மக்களே. இதுதான் இப்போதைக்கு நிலமை. இதுக்கப்புறம் வீடு நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ணின்னு இருக்கிறோம், எவ்வளோ குறையா நிற்கிது அப்படின்றத அடிக்கடி உங்களுக்கு வீடியோவில் நானும் சொல்கிறேன். இப்போ தலை ஒட்டி முடிச்சாச்சு. இன்னும் பூசு வேலை இருக்குது. அந்த பூசு வேலையும் சொச்செல்லாம் முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு ஹோம் டூர் ஒரு நாளைக்கு காட்டுற மக்களே. ஓகே, சந்தோஷமான செய்தின்னு சொன்னதில்ல, இது ஒரு செய்தி. ஓகே பாய். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.